வந்துருச்சு நம்ம சென்னையில ஏசி எலக்ட்ரிக் பஸ். என்னது, இதுல இவ்வளவு சிறப்பம்சங்கள் இருக்கா? அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள், மொபைல் போன் சார்ஜிங் வசதி, சீட் பெல்ட்னு லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கு. சென்னையில புதுசா 135 மின்சார ஏசி பேருந்துகள் சேவைய சூப்பரா ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஐம்பத்தி தாழ்தள குளிர்சாதன மின்சார பேருந்துகள் உட்பட 135 தாழ்தள மின்சார பேருந்துகளை மக்களுடைய பயன்பாட்டுக்காக கொடியசைத்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. ஏசி பஸ் ஏற்கனவே போயிட்டு தாங்க இருக்கு. இப்போ புதுசா ஏசி எலக்ட்ரிக் பஸ் வந்திருக்கு. டீசல்ல இயங்குற பேருந்துகளுக்கு மாற்றாக சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத இயற்கை எரிவாயு மற்றும் மின்சார பேருந்துகளை இயக்கும் நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டு வராங்க. செம்ம அழகா இருக்குங்க. இதுல 7 அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு. 4 கேமராக்கள் பயணிகளோட பாதுகாப்புக்காக, அதுக்கப்புறமா 2 கேமராக்கள் எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்ற எண்ணிக்கையை குறிக்க, அண்ட் 1 வந்து ரியர் வியூக்காக செட் பண்ணிருக்காங்க. கூடவே ஒவ்வொரு சீட் கிட்டையும் சார்ஜிங் வசதியும் இருக்கு. மாற்றுத்திறனாளி பயணிகள் ரொம்ப ஈஸியா ஏறி இறங்கவும் இந்த பஸ்ஸை வடிவமைச்சிருக்காங்க. பயணிகளோட சேஃப்டிக்காக எல்லா சீட்லயும் வந்து சீட் பெல்ட் வசதி, சப்போஸ் தீ விபத்து ஏதாச்சும் ஏற்பட்டா அதை தடுக்கிறதுக்கு தீயணைப்பான் வசதி, அதே மாதிரி விபத்து ஏதாச்சும் ஏற்பட்டா எளிதில தப்பிக்கிறதுக்காக ஜன்னல்ல அவசர கால வழியும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 13 இடத்துல இந்த பஸ்ல அவசர கால உதவி அழைப்பு ஸ்விட்சையும் பொருத்தி இருக்காங்க. பயணிகள் வந்து எந்த ஸ்டாப்ல இறங்கணும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சிஸ்டமேட்டிக் வாய்ஸ் ஓவரும் வந்து பண்ணிருக்காங்க. இந்த ஏசி எலக்ட்ரிக் பஸ் ஒரு தடவை ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னா 200 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே முதல் கட்டமா 120 மின்சார பேருந்துகள் கடந்த ஜூன் 30ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. அண்ட் இப்போ 2வது கட்டமா 135 தாழ்தள மின்சார பேருந்துகள் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் 625 மின்சார பேருந்துகள் 5 பணிமனைகளின் மூலமா ஒப்பந்த அடிப்படையில இயக்க முடிவு செஞ்சிருக்காங்க. அதுல 2வது கட்ட பேருந்துகள் தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மின்சார ஏசி பஸ்ல நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குங்க. இப்படி எக்கச்சக்கமான வசதிகள்லாம் இருந்தா மக்கள் ஏங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணாம இருக்க போறாங்க? ஆல்ரெடி சென்னையில எக்கச்சக்கமான டிராபிக் இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய சொந்த வாகனத்தை எடுத்துட்டு வர்றதுக்கு பதிலா இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாலும் நல்லா தான் இருக்கும்னு நெட்டிசன்கள் சொல்றாங்க. கண்டிப்பா மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.